இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? ஆடி ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கரெக்டான டைமு. ஸோ ஆஃபர்லேயே இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சொக்கநாதர் மீனாட்சி தாலி பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2.5 பவுண்ட் திக்னஸில் தான் அந்த செயினே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? அடுத்து இந்த கொலுசு நல்லா சல் சல்னு கேட்கணும், சவுண்ட் எஃபெக்டோடு நான் வந்து ஒரு 5 பவுண்ட் கொலுசு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது தாங்க உங்களுக்கான கொலுசு. இதில் சைஸஸ் அவைலபிள் இருக்குது. என்ன சைஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இந்த கொலுசோட சைஸு 10.5ங்க. உங்களுக்கு சைஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நம்ம பசங்கள்லாம் வந்து வீட்டில் ஸ்கேல் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கேலில் அழகாக நம்ம காலை அளந்து நூலில் அளந்துக்கோங்க. அப்படியே அழகாக அந்த ஸ்கேலில் வச்சு ஃபோட்டோவை எங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொலுசு அனுப்புவோம். அடுத்து இது மணத்தாலி. மணத்தாலியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாணல் 2 குண்டு மட்டும் போட்டிருக்கோம். இதில் 3 சவரன் திக்னஸில் முறுக்கு செயின் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் இதில் 5 பவுண்ட் திக்னஸில் வேணும், 10 சவரன் திக்னஸில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். 24 இன்ச்சும் இருக்குது, 30 இன்ச்சும் இருக்குது. அதாவது 10 பிடி 8 பிடி சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே அவைலபிள் இருக்குது. இந்த தாலி நல்லா பெருசாக நிறைய உருக்கல் போட்டு கொடுத்துருப்போம். இதில் லக்ஷ்மி முகப்போட இந்த செயின் வந்து நல்லா வெயிட் தாங்குற மாதிரி நல்லா திக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து 1.5 பவுண்ட் 2 பவுண்ட் திக்னஸில் தானே வரும். ஆனால் இது 5 சவரன் திக்னஸ் செயின்க, நல்லா வெயிட்டாக கனமாகவே இருக்கும். இந்த அளவுக்கு உருக்கல் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. சாமிக்கெல்லாம் சாத்தணும், வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க, விக்கிரகத்தை வீட்லேயே வந்து விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி மாங்கல்யம்லாம் ரொம்பவே குட்டி குட்டியான சைஸஸில் கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது செட்டிநாடு தாலி. இதில் முறுக்கு செயின் ஒரு 4 பவுண்ட் திக்னஸில் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு முறுக்கு செயின் இல்லாமல் வேறு செயின் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். முகப்பு செயின்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒரு சிலருக்கு 30 இன்ச்சில் முகப்பு செயின் கேட்பீங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்குமே அவைலபிள் இருக்குது. முகப்பு செயின் தனியாக 30 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். பட் அதில் வந்து தாலியோடு அட்டாச் பண்ணி கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அது ஒரு சில வெரைட்டி மட்டுமே இருக்குங்க. இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடிமனாக திக்காக வருது இல்லையா? இதே மாடலில் எனக்கு ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இதை விடவே தடிமனாக எனக்கு வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது 5 பஞ்சலோக டாலர் சங்கு மாடலில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த செயின் பாருங்கள். இந்த செயினை வந்து 1.5 பவுண்ட் திக்னஸில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவைலபிள் இருக்குது. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 5 சவரன் திக்னஸ், நல்லா திக்காகவும் இருக்கும், தடிமனாகவும் இருக்குங்க. இதில் 1.5 பவுண்ட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இந்த செயினும் வந்து சொல்லவே வேண்டாம், 5 பவுண்ட் திக்னஸில் தான் வரும். முகப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஒரு லக்ஷ்மி, அதை சுற்றிரும் உங்களுக்கு குட்டி குட்டியான அந்த மெரூன் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்லில் உங்களுக்கு அழகாக பதிச்சிருப்பாங்க. இது 5 பவுண்டில் ஒரு பெரிய ஹாரம். மெல்லீஸாக வேணும், கொஞ்சம் லென்த்தாக ஹாரம் மாதிரி நான் போடணும் அப்படின்னா இந்த ஹாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. வித் மேட்சிங் இயரிங் வந்துடும். உங்களுக்கு இன்கேஸ் இயரிங் வேண்டாம், ஹாரம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இயரிங் மட்டும் தனியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்குங்க. தாலியில் இந்த பவளமணி, கருகமணி இதெல்லாம் கோர்த்து போடும்போது இன்னுமே அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்படி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஹிந்துஸ்க்கு மட்டும் தாலி கிடையாது, கிறிஸ்டியன்ஸுக்குமே தாலி நிறைய வெரைட்டி இருக்குது. 100-150 கலெக்ஷன்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த பால் வச்சதில் உங்களுக்கு ஃபுல் க்ரீன் வேணும், ஃபுல் ரெட் கலர் வேணும், அதே மாதிரி மல்டி கலர் வேணும், ரூபி ஒயிட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன கலர் வெரைட்டி உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு மினிமம் 25, 50, 100 அந்த மாதிரி குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் டீட்டெயில், ஒரு செட்டுக்கான ப்ரைஸ் தான் அது. இதில் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ஆன்லைனில் ரீசெல்லிங் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நான் டேரெக்டாக என் கஸ்டமர் அட்ரஸ் கொடுத்தா அனுப்பிச்சி விட்ருவீங்களா அப்படின்னு கேட்டால் ரீசெல்லிங் பண்ணுற குரூப்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. அவங்கெல்லாம் ரீசெல்லர்ஸ் எல்லாமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அதில் கூட நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துட்டு ஆர்டர் வரும்போது கொடுத்தீங்கன்னா கூட டைரெக்டாக நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம்.
இந்த முகப்பு செயின் அதாவது நம்ம முகப்பு செயின் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடில் லக்ஷ்மி இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்போ திரும்பிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லக்ஷ்மி இல்லாமல் வேறு டிசைன் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு தான் இந்த முகப்பு செயின் எல்லாமே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் லக்ஷ்மி இருக்கும், திருப்பி போட்டால் அந்த பக்கமும் லக்ஷ்மியோட படமும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது முறுக்கு செயின் ஒரு 7 சவரன் திக்னஸில் தடிமனாக தான் வரும். இதில் 5 பவுண்ட் திக்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க. இதில் டபிள்யூ ஹூக் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது பொதுவாகவே நல்ல குவாலிட்டி, நல்லா உழைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிக்கோங்க. 5 சவரன் திக்னஸ் வேணுனாலும் இருக்குது, 7-8 பவுண்ட் திக்னஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. 15-20 சவரன் திக்னஸில் இந்த குவாலிட்டியில் எனக்கு வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. அடுத்து பேங்கிள். இந்த பேங்கிள் செம்மையாக சேல் ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான டிசைன் தான், பட் இப்போ ட்ரெண்டிங் நம்மளோட பேஜில் போட்டதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆன ஒரு பேங்கிள் தான் சொல்லலாம் இந்த பேங்கிளை. ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும். தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. 8 சவரன் திக்னஸில் வரும் அந்த பேங்கிள். அடுத்து சரடு செயின், ஒரு மீடியமான உருக்கல் போட்டு இந்த தாலி செட்டு. அடுத்து நாமத்தாலியில் இது உங்களுக்கு அந்த பாதம் வச்ச நாமம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நாமத்தாலி. அந்த ஸ்டோன் மாங்காய் இருக்குது இல்லையா, அதில் உங்களுக்கு க்ரீன் வேண்டாம், ரெட் கலர் சேர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா நீங்கள் ரெட்டு சேர்த்து வாங்கிக்கலாம். மல்டி கலர் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. பீகாக் டிசைனில் நல்லா குட்டி குட்டியான ட்ராப்ஸ் தொங்குற மாதிரியான பியோர் ஐம்பொன் கம்மல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். மீடியமாக உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கம்மல் வேணும் அப்படின்னா இந்த கம்மலை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த முகப்பு செயின், இது உங்களுக்கு 1.5 பவுண்ட் 2 பவுண்ட் திக்னஸில் அந்த செயின் வரும். நல்லா அழகான முகப்பு, நல்லா இருக்குது இல்லையா, டிசைன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் தாலியும் கோர்த்து கொடுக்க முடியும். ஸோ கீழே அந்த வளையம் இருக்குது இல்லையா, அந்த வளையம் வரத்து எல்லாத்துலேயுமே மாங்கல்யம் கோக்க முடியுங்க. தினமும் அணியலாம் இந்த மாதிரியான நகைகள் எல்லாமே. அடுத்து பியோர் ஐம்பொனில் உங்களுக்கு பவளம், கருகமணி, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நவரத்தின மோதிரங்கள், நவரத்தின அந்த கற்கள் பதிச்ச மோதிரங்கள் எல்லாமே கடையில் அவைலபிள் இருக்குது. ப்ளெயினாக உங்களுக்கு ஐம்பொனில் வேணும், நான் ஒரு 20 வருஷம் அதை யூஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி மோதிரத்தெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பவளம் வச்ச மோதிரம், சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பஞ்சலோகம், கையிலே போட்டுட்ருக்கலாம். நல்லா வருஷ கணக்காக கூட உங்களுக்கு அப்படியே அழகாக கோல்டு மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டில் மோதிரம் போட்டிருக்கிறதா நினச்சி கூட இந்த மோதிரத்தெல்லாம் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்குங்க குவாலிட்டி. மோதிரத்துக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே சைஸ் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில மோதிரங்கள் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்கும், அதுக்கு சைஸ் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு 2 நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு. நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.